ஸ்ரீ குருப்யோ நமஹ. நமஸ்காரம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். ஆமாம், அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஆமாம், எதுக்கு கூப்பிடுறோம் எல்லாரையும்? இன்னைக்கு குரு பூர்ணிமா. அதுக்காக நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் குருதட்சணா கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்கோம். ஓ, குருதட்சணாவா? இந்த ஓடி போய் அந்த டேபிள் மேலே ஒரு கவர் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதில் கேஷ் போட்டு கொடுத்துடலாம். கரெக்டு தான். குருதட்சணாங்கிறது ஒரு குருவுக்கு இந்த நன்னாளில் சமர்ப்பணம் பண்ணுற ஒரு விஷயம். அந்த விஷயம் குருவுக்காக பண்ணுறது கிடையாது, ஆனால் சிஷ்யன் தன்னோட மேம்பாட்டுக்காக பண்ணுறது. அதனால தான் குருதட்சணா அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இருக்குது. ஆனால் இப்போ சொல்லப்படுற குருதட்சணா அது கிடையாது. இப்போது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 3 வருஷமாக படிச்சுட்டு இருக்கா இல்லையா, அவள் 10 உபனிஷத் படித்து முடிச்சிருக்கா. ஸோ அந்த உபனிஷத்தை ஒரு நாடகமாக ப்ரெசென்ட் பண்ண போகிறா. அதுதான் சமர்ப்பணமாக இருக்க போகுது. எக்ஸலென்ட், சூப்பர். என்னென்ன டெக்ஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம் இன்னைக்கு? 10 உபனிஷத் படிச்சிருக்கான்னு சொன்னேனே, அந்த 10 பிரின்சிபல் உபனிஷத்ஸை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓ, உபனிஷத்ஸா? 100 கணக்கில் உபனிஷத்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன 10 உபனிஷத் ஸ்பெசிஃபிக்கா? கரெக்டு தான். ஆனால் பகவான் இது என்ன விஷயம் அப்படிங்கிறது பகவான் ஸ்ரீராமர் ஹனுமானுக்கு முக்திகோ உபனிஷத்தில் சொல்லியிருக்கார். அது என்னங்கிறது பகவான் ஸ்ரீராமர் வாயாலேயே நம்ம கேட்போமே. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். இன்று பட்டாபிஷேகம் சாப்பாடு அதிகமாக சாப்பிட்டு விட்டேன். ஆமாம் ஹனுமான், நிறையாக தான் சாப்பிட்டு விட்டோம். ஐயனே, உங்களிடம் ஒன்று கேட்கலாம். கிட்ட வச்சோம். கேளுங்கள் ஹனுமான், கேளுங்கள். பிரபு, நீங்கள் இந்த ஜெகத்திலேயே மிகவும் உயர்ந்தவர். சச்சிதானந்தத்தின் மொத்த ஸ்வரூபமாக இருப்பவர். பந்தம் என்பது ஒருவனை ஏதோ ஒரு வரையறுக்குள் உட்படும் தானே. அப்படிப்பட்ட பந்தத்தில் நீங்கள் எப்படி விடுபடுறீங்க? ரொம்ப நல்ல கேள்வி ஹனுமான். இதன் பற்றி உபனிஷத்தில் சொல்லியுள்ளது. சச்சிதானந்த ஸ்வரூபம் என்றால் என்னவென்று. உபனிஷத் என்ன? உபனிஷத் சொல்லுறது. வேதம்னா என்ன என்று தெரியுமில்லை ஹனுமான்? உங்களுக்கு தெரியுமில்லை? வேதம் தான் எனது மூச்சுக்காற்று. இப்போது இந்த வேதத்தில் சொல்லியுள்ள உயர்தர கருத்துக்களை உபனிஷத் என்று சொல்லுவோம். எப்படி எள்ளுக்குள் இயல்பாகவே எண்ணெய் உள்ளதோ அதே மாதிரி வேதத்தினுள் வேதாந்த விஷயங்கள் மந்திர வடிவமாக உள்ளன. அதை தான் உபனிஷத், அதை தான் வேதாந்தம் என்று சொல்கிறோம். சரியா? சரி ஐயனே, எத்தனை வகை வேதங்கள் உள்ளது? அதில் எத்தனை கிளைகள் உள்ளன? உபனிஷத்துகள் வேதத்தில் எங்கே வருகின்றன? என்னிலிருந்து தோன்றிய வேதம் 4ஆக சொல்லப்படுகின்றன, 4ஆக வகுக்கப்பட்டிருக்கின்றன. ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம் என்று கூறப்படுகின்றன. இந்த உபனிஷத்துகள் இப்போது நீங்கள் பார்த்தீர்கள், ஒவ்வொரு வேதத்தினுள்ளும் உபனிஷத் உள்ளது. சரியா? இதே மாதிரி ஒவ்வொரு வேதத்திலும் நிறைய கிளைகளும் உள்ளன. ரிக்வேதத்தில் 21 கிளைகள் உண்டு, யஜுர்வேதத்தில் 109 கிளைகள் உண்டு, சாம வேதத்தில் 1000 கிளை உண்டு. அதே மாதிரி அதர்வண வேதத்தில் 50 கிளைகள் உண்டு. ஒவ்வொரு கிளையிலும் கூட உபனிஷத் மந்திரங்கள் உண்டு. எவன் ஒருவன் இந்த உபனிஷத் மந்திரத்திலிருந்து ஏதாவது ஒரு மந்திரத்தை கூட நன்றாக புரிந்து அறிந்து கூறுகிறாரோ அவர் தன்னுடைய ஸ்வரூபத்தை அறிவார். இது மிகப்பெரிய ரிஷிகள், முனிவர்கள் சில சமயம் கூட புரியாதது அவங்களுக்கு. மிகவும் தன்யனானே பிரபு. நீங்கள் என்ன உபனிஷத்துகள் நான் எதை கற்றுக்கொள்ளலாம்? ஒன்றே போதும் ஹனுமான்ஜி, ஒன்றே போதும். மாண்டூக்கியம் ஒரு உபனிஷத்தை நன்றாக படித்து நன்றாக கற்று நன்றாக புரிந்தீர்கள் என்றால் அது ஒரு உபனிஷத்தே போதும். பிரபு, நீங்கள் நிறைய இருப்பதாக சொல்லிவிட்டு ஒன்று மட்டும் போதும்னு சொல்கிறீங்களே, ஒருவேளை அது எனக்கு புரியாமல் போய்விட்டால்? ஹனுமானுக்கு புரியாததா? இருந்தாலும் சொல்கிறேன் ஹனுமான். அப்படி ஒன்று போதவில்லை என்றால் 10 முக்கியமான உபனிஷத்துகள் உள்ளன. அதை படித்து அதிலிருந்து அறிவாக வேண்டும். कट प्रश्न मुंड मांडुक्य तित्रिः ऐतरेयञ्च चान्दोक्यं बृहदारण्यकं तथा. அப்படியானால் 10 படித்தும் அறிவாகவில்லை என்றால் 32 உபனிஷத்துகள் படிக்க வேண்டும் ஹனுமான். 32ம் படித்து அறிவாகவில்லை என்றால் என்னவென்று சொல்லவா?
108 படிக்க வேண்டும். சரியா? பிரபு நான் சீக்கிரமா படிக்கணும்னு என்ன பண்ணணும்? ஹனுமான், இந்த உபனிஷத் ஆத்ம விஷயத்தை போதிக்கின்றன. இதை படித்து கற்றுக்கொள்வதற்கு குறுக்கு வழி எதுவும் கிடையாது. இதை படிக்கணும் என்றால் சம்பிரதாய முறைப்படி பரம்பரா வழியில் வந்து கற்றுக் கொடுக்கும் ஒரு குருவை அணுகி அவரிடம் நீண்ட காலம் இடைவிடாமல் சேவை செய்து படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இது புரியும். என்னவென்றாலும் இது நீங்கள் என்னுடைய பிரிய ஹனுமான் என்பதால் உங்களுக்கு ஒரு இயறான உபாயம் சொல்கிறேன் நான். உடனே சொல்லுங்கள் பிரபு. அது என்னது? அது என்னவென்றால் நீங்கள் இங்க சென்னையில் நான் சொன்ன அனைத்து குருத்துவமும் கொண்ட நம் குரு ஆச்சாரியா ஸ்ரீ ரங்காஜி இந்த பிரம்ம வித்யாவான எல்லா வேதாந்த விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து அவரிடம் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் படித்து வருகிறார்கள். வயது வரம்பின்றி படித்து வருகிறார்கள். நம்ம என்ன பண்ணலாம் இப்போ, அதில் அவர்கள் சிலர் இந்த படித்த 10 உபனிஷத்தின் சாரத்தை, அவர்கள் படித்த எல்லா கருத்துக்களையும் ஒரு நாடக வடிவமாக நமக்கு சொல்ல போகிறார்கள். அதை போய் நம்ம பார்த்தோம்னா நாடகமும் பார்த்த மாதிரி ஆகிவிடும். அதே சமயம் உங்களுக்கு உபனிஷத்தின் தாத்பரியமும் அறிமுகமாகிவிடும். சரியா? நீங்க முன்னாடி சொல்லுங்க, பின்னாடி போகலாம். பகவான் ராமபிரான் சொன்ன மாதிரி 10 உபனிஷத் இங்க நாடகமா நடக்க போறது. கேட்கும் போதே அருமையா இருக்கே. 1000 பொற்காசு எனக்கா? சொக்கா சொக்கா. அதை கேட்டா எனக்கும் போய் அந்த 10 உபனிஷத்தையும் கேட்டு அதுல எல்லாம் தாற்பயத்தை எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு தோன்றது. அதுக்கு என்ன, தாராளமா கேட்கலாம். ஆனா இந்த ஒரு சின்ன மாற்றம். உங்களுக்கு என்னமா 1000 பொற்காசு இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. ஆனா ஸ்ரீராமர் சொன்ன மாதிரி அந்த 10 உபனிஷத்துல பிரகதாரண்யக உபனிஷத் மட்டும் இன்னும் இப்பதான் படிச்சுட்டு இருக்கா. அதனால அதுக்கு பதிலா கைவல்ய உபனிஷத்துல இருந்து அவ பண்ண போறான் நாடகம். ஓ சரி, வாங்க போலாம். டைம் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா போலாம். ஆமா, நம்ம நாடகத்துக்கு தானே போகணும். யாருமே இல்லாத டீ கடையில யாருக்கு டீ ஆத்துறோம் இங்க? அதுவா, எல்லாமே ஒரு காரணத்துக்கு தான். இந்த இடத்துல தான் 10 உபனிஷதங்கள் படித்த சிஷ்யர்கள் எல்லாருமே ஒரு கெட் டுகெதர் பண்ண போறா. அடடா, அதுவும் சரிதான். சரி, அதோ அங்க வராரே, அவர் யாரு? அவர்தான் கேன உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கும் சிஷ்யர். அவர் பேர் என்ன? உபனிஷத்துல அவரோ இல்ல அவரோட குருவோட பேரோ டைரக்டா சொல்லப்படல. அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அவருக்கு செல்லமா ஒரு பேர் வச்சிருக்கோம். அது பேரு எதனால் ஜிக்யாசு. அது பேரா? அந்த பேரு சாரி, அந்த பேரு எதனால் ஜிக்யாசு. அவரோட குருவுக்கும் உபனிஷத்துல டைரக்டா பேர் சொல்லாததுனால அந்த குருவோட பேரு அதனால் குரு. அதனால் குரு ரொம்ப விசித்திரமா இருக்கு. இதே பேரை சம்ஸ்கிருதத்தில் கூறினால் என்ன பெயர் வரும்? கேன ஜிக்யாசு ஏன குருவா. சரி, அந்த பேர் வச்சதுக்கு என்ன காரணம்? அது கொஞ்ச நேரத்துல நம்ம பாப்போம். அதோ அங்க பின்னாடி ஒரு பிரம்மச்சாரி வராரு. அவர்தான் நச்சிகேதன். அவர் எந்த உபனிஷத், எந்த குரு கிட்ட படிச்சார்? அவர் கட்டோ உபனிஷத் படிச்சார். டைரக்டா யமதர்மராஜா கிட்டேன்னு படிச்சார். ஐயோ, அவர் பயமா இருந்திருக்குமோ என்னவோ. ஆமாமா, கண்டிப்பா இருந்திருக்கும். சரி, அப்புறம் வேற யார் வரான்னு பார்க்கலாமா? அடுத்தது வருது சௌரியாயனி கார்கியா. பிரஷ்ன உபனிஷத்துல 6 சிஷ்யர்களில் ஒருவர். இவர் இவரோட சேர்ந்து ஒரு 5 பேர் படித்தா அவரோட பேரு சொல்லிடுறோம். கபந்தி காத்யாயனா, பார்கவ வைதர்பிஹி, கௌசல்ய ஆஷ்வலாயனா, சைத்திய சத்யகாமா, சுகேஷ பரத்வாஜா. இவா எல்லாருமே பிப்பலாதர் மகரிஷி கிட்ட பிரஷ்ன உபனிஷத் படிச்சா. ஓ ஆமா, நான் ஒரு விஷயத்த கவனிச்சேன். சின்ன வயசுக்காரெல்லாம் வரா, பெரிய வயசுக்காரரான ஒருத்தரும் வராரே. அதுல என்ன டவுட்? வேதாந்தருக்கு வயது வரம்பே கிடையாது. அங்க வராரே, அவர் தான் the great சௌனகர். அவர் அங்கீரசர் அப்படிங்கிறவர் கிட்ட முண்டக்க உபனிஷத் படிச்சார். அவர் கிரகஸ்தரா இருக்கிறதுனால இங்க வந்தவாழ எல்லாருக்குமே அவர் ஒரு பெரிய உதாரணமாகவும் இருக்கிறார். எனக்கும் தான். ஆமாம். சரி, இப்போ ஆஷ்வலா, இப்போ
முனிவர்கள்லாம் வராளே அவளுமா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்? கண்டிப்பா இதோ வருகிறாரே அவர் தான் வந்து பிருகுமுனி. பிருகுமுனி வந்து டைரக்டா வருணன் கிட்ட படிச்சார். அடுத்தது வருது வந்து இன்னும் யாரெல்லாம் நம்ம பார்க்கணும்? எல்லாருமே வந்துட்டாளா? எல்லா உபநிஷத் படிச்சவாளும் இல்ல, இன்னும் வர வேண்டியது வந்து ஸ்வேதகேது அப்படின்னு ஒருத்தர் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வந்துட்டாரா? இவர் யார்கிட்ட படிச்சார்? இவர் வந்து உத்தாலகர் அப்படின்னு அவ அப்பாவையே குருவா எடுத்துன்னு படிச்சார். அதுக்கப்புறம் அடுத்தது இந்திரன். இந்திரன் வந்துட்டார். இவர் யார்கிட்ட படிச்சார்? தேவேந்திரன் சொல்லி கொடுக்கிற மாதிரி யாருக்கு அவ்வளவு தகுதி இருக்கு? யாரா இருக்க முடியும்? சாக்ஷாத் பிரஜாபதி. ஓ, அடுத்ததா என்ன? ஓ, இந்த முனிவர் வராரா? இவர் தான் ஆஷுலாயனர். இவர் யார்கிட்ட படிச்சார்? இவர் வந்து பிரம்மாஜி கிட்ட படிச்சார், சதுர்முக பிரம்மாஜி கிட்ட. ஓ, இவரும் அவர்கிட்ட தான் படிச்சாரா? ஆமா. அப்புறம் இன்னொருத்தர் வரேன்னு சொன்னார், இன்னும் டைம் ஆயிட்டு இருக்கு. அதோ வந்துட்டாரு. இப்பதான் கலையே கட்டுறது. ஆமா, இவருக்கு அறிமுகமே தேவையில்லை, அந்த ஒரு நாமமே போறோம் இவர் யாருன்னு. இவர் யாரு? இவர் யார்கிட்ட படிச்சார்? இவர் வந்து சனத்குமாரர் அப்படிங்கிற குரு கிட்ட படிச்சார். சரி, இப்ப நம்ம இவாளெல்லாம் என்ன டிஸ்கஸ் பண்றான்னு பாப்போமா? கண்டிப்பா, ரொம்ப ஆவலா இருக்குல்ல? ஆமா. நமஸ்காரம். என் பெயர் எதனால் ஜிக்ஞாசு. எதனால் இங்கு எல்லோரும் கூடியிருக்கிறீர்கள்? நாராயண நாராயண, எல்லாம் ஆணைப்படிதான் இங்கு வந்திருக்கிறோம். அவன் என்றால் யார் என்று சொல்லுங்கள் ஐயா. அந்த பரந்தாமன் நாராயணனே தான் சொல்லுகிறேன். அவன்தான் மொத்த ஜகத்திலும் நடக்கும் விவகாரங்களை தீர்மானிக்கும் நியந்தா. நீங்கள் சொல்வதை பார்த்தால் சாக்ஷாத் நாராயணனிடமிருந்தே நேரடியாக கற்றிருக்கிறீர்கள் போர் தெரிகிறதே. ஆமாம் ஆமாம், ஒரு வகையில் அது உண்மைதான். இந்த மொத்த குரு பரம்பரைக்கும் முதல் ஆச்சாரியன் நாராயணனே. அவர் முதலில் கற்றுக் கொடுக்க தோன்றியதானே இந்த மொத்த குரு பரம்பரையும். நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्र मतास्य शिष्यं श्रीशंकराचार्य मतास्य पद्म पादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरुं सन्ततमानतोऽस्मि. ஆனால் நான் கற்றுக்கொண்டதோ என்னுடைய மூத்த சகோதரர் சனத்குமாரர் இருந்து. நான் பிரஜாபதியிடம் நேரடியாக கற்றேன். ஆனாலும் சரியாக புரிந்து கொள்வதற்கு 4 முறை அவரிடம் போய் வர வேண்டியதாக இருந்தது. திரும்ப திரும்ப ஒரு குருவை அணுகி கற்றுக்கொள்வது என்பது எல்லோருக்கும் முடியாதுதான். நான் கூட அவ்வாறு தான் 4 தடவைகள் என்னுடைய குருவாகவும் இருந்த என் தந்தை வருணதேவரிடத்தில் சென்று கற்று புரிந்து அறிவை பெற்றுக்கொண்டேன். அடடே, உங்கள் அனைவருக்கும் கூட என்னை போலவே அனுபவமாகி இருக்கிறது. நான் எனது தகப்பனாரும் குருவுமாகிய உத்தாலக மகரிஷியிடமிருந்து 9 தடவை திரும்ப திரும்ப கேட்டு கற்றுக்கொண்டேன். உங்களை எல்லாம் பார்த்தால் பிரம்ம வித்யாவை எப்பாடுபட்டாவது அறிந்தே தீர வேண்டும் என்ற மூச்சுக்கள் போல் இருக்கிறீர்களே. ஆனால் என் கதை வேறு. அப்பாவால் கண்டிக்கப்பட்டு யமலோகம் அடைந்து அந்த யமதர்ம ராஜாவையே குருவாக கொண்டு இந்த வித்யாவை கற்றுக்கொண்டேன். ஆஹா, நீங்கள் எல்லாம் தனித்தனியாக ஒரு குருவிடம் சென்று கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் போல் தெரிகிறது. பட் என் கதை வேறு. நானும் என் நண்பர்களும் ஒரு குழுவாக இருந்து குரு பிப்பலாத மகரிஷியிடம் பெற்றுக்கொண்டோம். இதில் என்ன சிறப்பு என்றால், ஒவ்வொருவருக்கும் சீடரான எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சந்தேகங்கள், விதவிதமான சந்தேகங்கள் இருந்தன. அவற்றை எல்லாம் கற்று அறிந்தோம். ஐயா, உங்கள் தோற்றத்தை பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஆச்சாரியன் போல் தெரிகிறதே. நீங்கள் யாருக்கு சொல்லிக் கொடுத்தீர்கள்? தோற்றங்கள் ஏமாற்றும். உங்களின் சிஷ்ய கோடியில் நானும் ஒருவன். நானும் ஒரு மாணாக்கனும் கூட. தோற்றங்கள் ஏமாற்றும். உங்களின் சிஷ்ய கோடியில் நானும் ஒருவன், நான் ஒரு மாணாக்கனும் கூட. நீங்கள் எல்லாம் இவ்வளவு சிறிய வயதிலேயே பிரம்ம ஞானத்தை அறிந்து கொள்ள இச்சை கொண்டு இருக்கிறீர்கள் என்று காணும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறேன். அதில் உள்ள சிக்கல்களும் பிரச்சனைகளும் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்ததே. ஆகவே எனது மனதை ஒருமுகப்படுத்தி ஒரு குருவை அடைந்து இந்த வித்தியை
கற்றுக்கொள்ள எனக்கு சிறிது காலம் தேவைப்பட்டது. எனக்கு இந்த ஞானத்தை போதித்தவர் சிறந்த குருவான அங்கீரச மகரிஷி ஆவார். உங்கள் கருத்தை நானும் ஆமோதிக்கிறேன் மகோதயரே. என் பெயர் ஆஸ்வலாயனா. உண்மைதான், எந்த வயதினராயினும் ஒரே சிந்தனையும் கருத்தொற்றுமையும் உள்ளவர்களுடன் சத்சங்கத்திற்கு சேர்ந்து செல்வது என்பது அனைவருக்கும் சிறப்பையே அளிக்கும். இதுதான் உண்மையில் வேற்றுமையில் ஒற்றுமை என்பது. என்னுடைய பாக்கியம், நான் இந்திரதேவனுக்கு சொல்லிக் கொடுத்த அதே ஆசிரியரான பிரம்மாஜியிடம் இருந்து இந்த அறிவை கற்றுக்கொண்டேன். ரொம்ப பிரமாதமா இருக்கே. ஈஷ, மாண்டூக்கிய, ஐத்ரேயா இந்த 3 உபனிஷத்தை தவிர மற்ற எல்லா சிஷ்யர்களும் வந்துட்டாங்க. ஆமாம், அது ஏன்னா இந்த 3 உபனிஷத்தில் குருவோட பேரும் சிஷ்யாவோட பேரும் டைரக்டாக சொல்லப்படலை. அப்போ அந்த உபனிஷத்துல இருக்கிற கருத்துக்கள்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? குருவே சரணம். இந்த விஷயங்களை நம்ம முறைப்படி பரம்பரையாக தான் நம்ம கற்றுக்கணும். அதுக்கு ஒரு குரு மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். யார் வரப்போறா? குருவாவா சிஷ்யனாவா? குருவா தான். குருவா இவாளுக்கு படித்த குரு கிட்ட அவள் எப்படி படித்தாங்கிறத நமக்கு சொல்ல போகிறா. அது நம்ம கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். அவருக்கு சிஷ்யனா யார் இருக்க போறா? இவாளே தான் சிஷ்யனாவும் அங்கே இருப்பா. ஆனால் நம்ம அந்த சம்வாதத்தை கேட்டு நாமும் நம்மளை சிஷ்யர்களாக எடுத்துக்கலாம். இங்கே வந்திருக்கிற எல்லாருமே அந்த சம்வாதத்தை கேட்டு அவள் அந்த குருவோட சிஷ்யனாக அவளை எடுத்துக்கலாம். ஓ, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு. பார்ப்போம். நாராயண நாராயண. எதனால் ஜிக்ஞாசு? உங்கள் பெயர் வினோதமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறதே. தாராளமாக சொல்லுகிறேனே. நான் எனது குருவிடம் செல்வதற்கு முன்பே வேதாந்தத்தை பற்றி சிறு அறிவு கொண்டிருந்தேன். உதாரணத்துக்கு ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஜடம் என்ற அறிவு இருந்தது. ஆனால் அது முழுமையாக இல்லை. சில சந்தேகங்களும் கேள்விகளும் இருந்தன. உங்கள் குருவிடம் இருந்து எப்படி இந்த வித்தையை கற்றுக்கொண்டீர்கள்? ரெகுலர் கிளாஸ் போயிட்டு அவரோட உபதேசங்களை ஃபாலோ பண்றதுனால தான் நான் கத்துண்டேன். நீங்கள் என்ன சந்தேகங்கள் கேட்டீர்கள்? அவற்றை எவ்வாறு தெரிந்து கொண்டீர்கள்? ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. சிஷ்யா, உங்களை பார்த்து ரொம்ப நாளாகிவிட்டது. நீங்கள் பெங்களூரில் இப்பொழுதுதான் வந்தீர்களா? ஆமான் குருவே. நம்ம குரு பூர்ணிமாக்கு எனக்கு ரொம்ப ஆவலாக இருந்தது பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு. அதுதான் வந்திருக்கேன் குருவே. சிஷ்யா, நீ மிகவும் மெலிந்து விட்டாயே. கொஞ்சம் உடம்பு நல்லா பார்த்துக்கூடாதா? சரி, உட்காருங்க. பகவான், என்னோட கேள்வி என்னன்னா, எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக ஆதாரமாக ஏது இருக்கு? உனது கேள்வியை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக கேளு சிஷ்யா. பகவான், இந்த சரீரம் ஜடம். அது நானாக இருக்க முடியாது. இது நானாக இருக்க முடியாது. இந்திரியங்கள் எல்லாம் பிராணனால இயங்குகிறது. ஆனால் இந்த பிராணன் டெம்பரரி. இது என்ன பண்ணணும்? என்னோட கேள்வி என்னன்னா, மனசு எதனால் வேலை செய்கிறது? எதனால் என்னோட மனசு கமாண்ட் ஒத்துக்கிறது? எதனால் என்னோட வாக்கு பேசுகிறது? எதனால் என் கண்ணு கேட்கறது? எதனால் என்னோட காது கேட்கறது? கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? केनेशितं पतति प्रेषितं मनः केन प्राणः प्रथमः प्रैतियुक्तः केनेशितां वाचमिमां वदन्ति चक्षुश्रोत्रं कौ देवो युनक्ति. ஆஹா, அற்புதம்! எவ்வளவு ஆழமான கேள்வி, அழகான கேள்வி. இப்படியெல்லாம் என் குருவிடம் கேட்கவில்லையே என்று எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் உங்கள் தந்தையினால் தண்டிக்கப்பட்டீர்கள் என்று கூறினீரே. உங்கள் குருவிடம் நீங்கள் என்ன கேள்வி கேட்டீர்கள்? எப்படி கேட்டீர்கள்? சொல்கிறேன். குழந்தாய், நீ யார்? மகாபிரபு, ராஜசர்வசன் புத்திரன் நசிகேதன். என்னுடைய தந்தையின் கட்டளைப்படி நான் இங்கே வந்திருக்கிறேன். அப்படியா? ஒரு தந்தை தன் மகனை என்னிடம் எதற்கு அனுப்ப வேண்டும்? என்னுடைய தந்தையானவர் யாகம் செய்தார். யாகத்தின் அங்கமாக
பல உன்னதமான பொருட்களை தானம் கொடுத்து கொண்டே வந்தார். அவருடைய உன்னதமான பொருள் நான் தானே, நான் யாருக்கு கொடுக்க வேண்டும் மறுபடியும் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அவர் தங்களிடம் போக சொல்லிவிட்டார், வந்து விட்டார். சரி, எனக்காக எவ்வளவு நேரம் காத்து கொண்டிருக்கிறாய்? ஐயனே 3 நாள் காத்து கொண்டிருக்கேன். 3 நாட்களாக காத்து கொண்டிருக்கேன் நானே. தங்களுக்கு அப்படியா? 3 நாட்களாகவா? இது எனக்கு தெரியாமல் போய்விட்டது. கிரகத்திற்கு வந்திருக்கும் விருந்தினரை, அதுவும் கிரகத்திற்கு வந்திருக்கும் விருந்தினர் பிராமணனை காக்க வைப்பது ஒரு கொடிய பாவமாகும். இப்பாவத்திற்கு பரிகாரமாக நான் உனக்கு 3 வரங்களை தருகிறேன். அதை கேட்டு பெற்றுக்கொண்டு என்னை இந்த பாவத்திலிருந்து விடுவிப்பாயாக. தர்மராஜ பிரபு, நான் மீண்டும் என் தந்தையிடம் சேருகின்ற போது அவர் தன்னுடைய கோபத்தை எல்லாம் மறந்து இயல்பாக இருந்து என்னை மனமுவந்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஐயனே, ததாஸ்து, தந்தை, அப்படியே ஆகட்டும். அடுத்ததாக மோட்சத்துக்கு ஹேத்துவாக இருக்கக்கூடிய யஜ்ஞம், யாகம், கர்மம் இவைகளை பற்றி அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஐயனே, ததாஸ்து, தந்தை, அப்படியே ஆகட்டும். அடுத்ததாக சிலர் மரணத்தை பிறகு ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறார்கள். கொடுத்த மனத்தை கூட நிறைய இருக்குது என்று சொல்கிறார்கள். ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது. எது சரி தவறு என்றும் தெரியவே இல்லை. இதை பற்றி தாங்கள் விளக்கமாக விளக்க வேண்டும் அல்ல? येयं प्रेते विचिकित्सा मनुष्ये अस्तीत्येके नायमस्तीति चैके एतद्विद्यामनुशिष्टस्त्वयाहं वराणामेष वरस्तृतीयः. பாலகனே, இந்த சிறிய வயதில் எதற்கு மரணத்தை பற்றி வினவுகிறாய்? வேறு எதையாவது பற்றி கேள். நீ உதாரணத்திற்கு நீண்ட ஆயுள் வேண்டும் என்று கேள், அளக்கிட முடியாத செல்வம் வேண்டும் என்று கேள். நீ கேட்கும் இந்த கேள்விக்கு தேவர்களால் கூட புரிந்து கொள்ள இயலாத நிலையில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கேள்வியை கேட்டு ஏன் உன் நேரத்தை வீணடிக்கிறாய்? மகாபிரபு, அறியாத ஒன்றுமில்லை. ஆக எனக்கு இதை தெரிந்து கொள்ள ஆவல் அதிகமாக இருக்கிறதுனால அது மீண்டும் அதை கேட்க வேண்டிய நிற்கின்றேன். பாலகனே, இந்த கேள்வியை விட்டுவிடப்பா. இது மிகவும் சிக்கலானது. நான் உனக்கு விலை உயர்ந்த மணிகள், ரத்தினங்கள், பொன் ஆகியவற்றை தருகிறேன். மேலும் நீ ஒரு அழகிய தகுதி வாய்ந்த பிரம்மச்சாரி. அதனால் அழகான பெண்களுடன் திருமணம் நடத்தி வைக்கிறேன். அவர்கள் உன்னை நன்கு பார்த்துக் கொள்வார்கள். இவையாவையும் வைத்துக் கொண்டு நீ உன் வாழ்வை வாழ்வாங்க வாழலாம் அல்லவா? கருணாமூர்த்தியே, அறியாத ஒன்றுமில்லை. சொல்ல அனைத்துமே ஒரு நாள் மறைந்துவிடப் போகின்றன. அதே சமயத்தில் என்னுடைய கடைசி காலம் மரணம் இருக்கிற நீங்கள் எடுத்துக்கொண்டு போடுகிறீர்கள். இது என்ன பிரயோஜனம் இதனால்? ஆகவே நான் கேட்ட கேள்வி விடை தர வேண்டும். ஐயனே, வேணுமா? சரி, சொல்கிறேன் கேள். வாழ்க்கை பயணத்தில் 2 வழிகள் உள்ளன. ஒன்று உன்னதமானது, மற்றொன்று ரம்யமானது. ரம்யமான பாதை என்பது சிறிது கால அளவினிலே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அதை பிரேயஸ் என்பார்கள். அதே சமயம் நீண்ட கால அளவுக்கு சந்தோஷத்தை கொடுப்பது எது என்றால் அது ஸ்ரேயஸ் என்பார்கள். இவ்விரண்டில் நீ ஸ்ரேயஸ் மார்க்கத்தை தேர்ந்தெடுத்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சியுற்றேன் அப்பா. ஆஹா, இவ்வளவு சின்ன வயசுல உனக்கு இவ்வளவு வைராகியம் இருக்கிறதே நச்சிகேதா. பெரும்பாலான மனிதர்கள் श्रेयश्च प्रेयश्च मनुष्यमेतै तौ संपरीत्य विविनक्ति धीरः श्रेयो हि धीरोऽभिप्रेयसो वृणीते प्रेयो मन्दो योगक्षेमात् वृणीते. ஆஹா, இவ்வளவு சின்ன வயசுலயே உனக்கு இவ்வளவு வைராகியம் இருக்கிறதே நச்சிகேதா. பெரும்பாலான மனிதர்கள் இப்படி அளவில்லாத செல்வங்களை கொடுக்கும் போது அந்த பேராசை சோதனையில் சிக்கி இருப்பார்கள். ஆனா நீ கலக்கிட்டப்பா. யமதர்ம ராஜா கிட்டேயே அவர் கொடுத்த செல்வங்கள் எல்லாத்தையும் வேண்டாம்னு சொல்லிட்டியே. நீ சாதாரண நச்சிகேதன் இல்லப்பா, நச்சுன்னு கேட்ட நச்சிகேதன். மிகவும் மகிழ்கிறேன் நச்சிகேதா. சம்சாரத்துக்கான காரணம் அஜ்ஞானம் மட்டுமே என்று சரியாக புரிந்து கொண்டாய் நீ. உனக்கு தேவை ஞான விஷயம் மட்டுமே என்று தெளிவாக இருப்பதால் உனது கேள்விகளும் நீ அவற்றை கேட்ட விதமும் மிகவும் அற்புதமாக இருந்தது. மிகவும் நன்று சௌரியாயினி அவர்களே. நீங்கள் எப்படி உங்கள் குருவை சென்று அடைந்தீர்கள்? அதுவா, நாங்கள் எங்கள் குரு பிப்பலாத மகரிஷியிடம் ஒரு குரூப்பாக சமித்துகளுடன் சமித்பாணியாக சென்று கற்றுக்கொண்டோம். வாருங்கள் வாருங்கள் பிரம்மச்சாரிகளே, எங்கே இவ்வளவு நாளா உங்களை எல்லாம் காணோம்? நாங்கள் 15 நாள் கேம்ப்பு போயிருந்தோம். அங்கே போய் உபநிஷத்துலாம் படிக்க போயிருந்தோம். அதனால தான் எங்களால் வர முடியலை.
இப்போ நாங்கள் பிரம்மனை அறிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி உங்கள்கிட்ட திரும்பி வந்து சந்தேகங்களை கேட்டு தெளிவடையலான்னு வந்திருக்கோம். நமஸ்காரம் குருவே. மிகவும் அற்புதமான விஷயம், மிகவும் உயர்ந்த குறிக்கோள்கள். ஆகவே நீங்கள் அனைவரும் நம் ஆசிரமத்தில் தங்கியிருந்து தபஸ் மற்றும் பிரம்மச்சரியத்தை 1 வருடம் தொடர்ந்து செய்யுங்கள். நான் எனது குருமார்கள் எனக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தார்களோ அது மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக சொல்லித் தருகிறேன். நன்றி குருதேவா. உங்களுடன் தங்கி குரு சேவையில் ஈடுபடவும் அதில் எங்களுக்கு சாதன சதுஷ்டயத்தை வளர்த்து கொள்ளவும் கிடைத்த இந்த சிறந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இந்த வாழ்வாங்கு வாழறதுக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கிறேன் ஐயா. ஓ பகவான், மனிதனை எது உறங்க வைக்கிறது, நம்மளை எது விழித்து கொள்ள வைக்கிறது, கனவு காண்பவர் யார், இந்த பரமானந்தம் என்பது என்ன, இவையெல்லாம் எதனால் நிலை பெற்றிருக்கிறது? இந்த கேள்விகளுக்கு எனக்கு கொஞ்சம் விடை கொடுங்கள் ஐயா. அத்தஹைன சௌர்யாயணி கார்க்யः பப்பச்ச பகவன் ஏதஸ்மின் புருஷே கானி ஸ்வபந்தி கான்யஸ்மின் ஜாக்ரதி கதர ஏஷ தேவஹ ஸ்வப்னான் பஷ்யதி கஸ்யைதத் சுகம் பவதி கஸ்மின்னு சர்வே சம்பிரதிஷ்டா பவந்தி. அப்படி போடு. என்ன ஒரு சூப்பர் குரு, என்ன ஒரு செம்மையான கேள்வி. அதாவது குரு வந்து எப்படி சொல்றாருன்னா, எனக்கு என் பரம்பரையில என் குருமார்கள் கற்றுக் கொடுத்த மாதிரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். இது வந்து அந்த பரம்பரையோடைய மகத்துவத்தை சொல்ற மாதிரி இருக்கே. ஆமாம், இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சேன்னா, அவ சொன்ன விஷயம்லாம் மாண்டூக்கிய உபநிஷத்தில் வரா மாதிரியே இருக்கு. ஆமா, ஆனா மாண்டூக்கிய உபநிஷத் இப்ப எப்படி தெரிஞ்சுக்க போறோம்? சஸ்பென்ஸ். அதை பற்றி சொல்றதுக்கு நம்ம இங்கே ஒரு பெரிய மகான் வர போறாரு. ப்ளீஸ் வெயிட். வெயிட் பண்ணணுமா? சரி, கண்டிப்பா வெயிட் பண்றேன். மகான் வேற சொல்லிட்டேன். ஐயனே நமஸ்காரம். தாங்கள் ஒரு கிரகஸ்தர் என்று கூறினீர்கள். நானும் கிரகஸ்தரே. இந்த கல்வி பாதையில் நீங்கள் எப்படி கடந்து வந்தீர்கள் என்று எனக்கு சற்று கூறுங்கள். சொல்கிறேன். நான் வைதிக கர்மாக்கள் அனைத்தையும் தவறாமல் பின்பற்றும் ஒரு கிரகஸ்தனாக இருந்தேன். ஆனால் எல்லா கர்மங்களையும் ஸ்ரத்தையுடன் பின்பற்றினாலும் ஏதோ ஒன்று இன்னும் குறையாக இருப்பதாக எப்பொழுதும் உணர்ந்தேன். எனவே எனது குரு அங்கீரசரை சந்திக்க புறப்பட்டேன். மிகவும் மதிப்பும் மரியாதைக்கும் உரிய குருவை சந்திக்க செல்லும் போது வெறும் கையுடன் போக முடியுமா? அதனால் நான் குரு தட்சணையாக கொடுப்பதற்காக சமித்பாணியுடன் சென்றேன். பகவான், எது ஒன்று எல்லாமாக அறியப்படுகிறதோ, எதனால் எல்லாம் அறியப்படுகிறதோ அது என்ன? கஸ்மின்னோ பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதீதி. சொல்கிறேன் கேள். அறியப்பட வேண்டிய ஞானத்தில் 2 வகை உண்டு. ஒன்று மேலானது பராவித்யா, மற்றொன்று மேலானது அல்லாதது அபராவித்யா என்று பிரம்மனை அறிந்தவர்கள் கூறுவர். ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள், சடங்குகளின் செய்முறை, சீக்ஷா, இலக்கணம், நிருத்தம், சந்தஸ் மற்றும் ஜோதிடம் முதலியவை அனைத்தும் அபராவித்யாவே ஆகும். அழிவில்லாததை பற்றிய அறிவே பராவித்யா எனப்படும். கர்மாக்களை அனுபவிக்கும் உலகில் தெளிந்த ஒரு பிராமணன் கர்மாக்களினால் கிடைக்கும் பலன் அனித்தியமே. அதனால் ஒரு நாளும் நித்தியமான விஷயத்தை அடைய முடியாது என்பதை நன்கு அறிவான். அத்தகையவன் தன்னுடைய ஆசைகளிலிருந்து விடுபட்டு கையில் சமித்துகளுடன் பராவித்யை கற்பதற்காக வேதங்களை நன்கு கற்று தெளிந்தவராகவும் பிரம்மத்திலே நிலைத்திருப்பவராகிய குருவை சென்று சரணடைந்து பராவித்யை பெறுவான். பரீக்ஷ்ய லோகான் கர்மசிதான் பிராமணः நிர்வேதமாயா ஞாஸ்த்ய கிருதகிருதேன தத்விஜ்ஞானார்த்தம் ச குருமேவாபிகச்சேத் சமித்பாணிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். பகவான், இதை எனக்கு கற்றுக் கொடுங்கள் பகவான். கண்டிப்பாக. என்ன ஒரு பொருத்தம்! எனக்கும் இதே கேள்விதான் இருந்தது. ஆனால் பிறகு சொல்கிறேன். தங்களின் குருநாதர் மிகவும் உயர் ஞானமுடையவர். என்ன அழகாக பரா மற்றும் அபரா வித்யை பற்றி விளக்கினார். அதனுடன் கர்மங்களின் வரையறைகளை பற்றியும் கூறி பிரம்மஞானம் அடையும் வரை சம்சார விஷயங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் என்று அழகாக எடுத்து சொன்னாரே.
ஆம், பொருத்தம்தான். நான் எனது சகோதரனாகிய குருவை அணுகிய போது மேற்சொன்ன அபரா விஷயங்களில் அனைத்திலும் நல்ல தேர்ச்சி பெற்றவனாக இருந்தேன். ஆமாம் பிரபு, நீ உனது தந்தையார் வருடனிடம் கற்றதாக கூறினாயே, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆம் நாரதா, அவர் எனது தந்தையும் ஆனதால் நான் நேராக என் கேள்வியை முன்வைத்து விட்டேன். தங்களுடைய கேள்வி என்னவாக எதை பற்றியதாக இருந்தது? பகவன், கருணை கூர்ந்து எனக்கு பிரம்மத்தை பற்றி உபதேசியுங்கள். அதீஹி பகவோ பிரம்மேதி தஸ்மா ஏதத் ப்ரோவாச. சிஷ்யா பிருகு, அன்னம், பிராணன், சக்ஷு, ஸ்ரோத்ரம், மனஸ், வாக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தது? எதிலிருந்து வந்தது? எப்பொழுது வந்தது? அது எப்படி இயங்குகிறது? அது எதனுள் இருக்கிறது? எதில் லயமாகிறது? இவை அனைத்தையும் அறிய ஆர்வமாக இருந்தாய் அல்லவா? சொல்கிறேன் கேள். இவை அனைத்துமே பிரம்மன்தான். ஆஹா, இப்படி ஒரு விளக்கமா? மிக நுணுக்கமாக உள்ளதே. அதே சமயம் நீ பிரம்மனை பற்றி நேரடியாக கேட்டதற்காக உன்னை பாராட்டுகிறேன். ஆக ஸ்வேதகேது, நான் கேட்ட அதே கேள்வியை உன் தந்தை உன்னிடம் கேட்டதாக கூறினாயே, எங்கே? அதை பற்றி கொஞ்சம் சொல் கேட்போம். நான் எனது குருகுலத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட எல்லா பாடங்களையும் நன்றாக கற்றுக்கொண்டு வெற்றிகரமாக திரும்பினேன். அதாவது அனப்பியாசி விஷம் சாஸ்திரம் அஜீர்ணம் போஜனம் விஷம் விஷம் சபா தரித்திரஸ்ய துரிஜனஸ்ய சுபாதிதம் என்று சொல்வது போலவும், திருவள்ளுவர் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பது போல நன்றாக பிராக்டிஸ் பண்ணி தங்கப்பதக்கம் வேறு வாங்கினேன். இது எனக்கு கொஞ்சம் தற்பெருமையை ஏற்படுத்திவிட்டது. திரும்பி வந்ததும் என் தந்தையார் 2 பாடங்களை கற்றுக் கொடுத்தார்கள். ஒன்று பணிவு, மற்றொன்று பிரம்மனை பற்றிய அறிவு. வாப்பா ஸ்வேதகேது, நல்லபடியா படிப்பை முடிச்சு வீட்டுக்கு திரும்பி வந்து விட்டாயே. உன்னோட குருகுல வாசம் எப்படி இருந்தது? வணக்கம் தந்தையே. என்னுடைய குருகுல வாசம் நன்றாக இருந்தது. நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். சொல்லப்போனால் என் கூட இருந்த மற்ற எல்லா சிஷ்யர்களையும் விட நான் தான் நிறைய கற்றுக்கொண்டேன் என்று நினைக்கிறேன். ஓ, உண்மையாகவா? ஆமாம். அங்கே என் கல்வித்திறனுக்காக நான் தங்கப்பதக்கம் கூட பெற்றேன். என் கூட இருந்த எனது வகுப்பு தோழர்களான மற்ற சிஷ்யர்கள் எல்லாம் பரீட்சை சமயத்தில் அவர்களுடைய சந்தேகங்களை என்னிடம் வந்துதான் நிவர்த்தி செய்து கொள்வார்கள். மேலும் நான் எழுதி வைத்திருந்த குறிப்புகளுக்கு எப்பொழுதுமே அங்கு கிராக்கி உண்டு. என்னிடம்தான் கேட்டு பெற்றுக்கொள்வார்கள். நிறைய சாதித்து விட்டாய் போலிருக்கிறதே. சரி, எனக்கு ஒரு விஷயத்தை கூறு. எது ஒன்றால் எப்போதுமே கேட்கப்படாமல் இருந்தது கேட்கப்பட்டதாகுமோ, நினைக்கப்படாமல் இருந்தது சிந்தனைக்கு ஆகுமோ, எது அறியப்படாமல் இருந்தது அறியப்பட்டதாகுமோ, அந்த விஷயம் என்னவென்று கூர். ஏனாஸ்ருதகம் ஸ்ருதம் பவதி அமதம் மதம் அவிஜ்ஞாதம் விஜ்ஞாதமிதி. ஓ, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதா? அவ்வாறானால் அப்படி இருந்தால் எனது குருவுக்கு தெரிந்திருந்தால் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்திருப்பாரே. ஆமாம், அப்படி ஒன்று இருக்கிறது. அந்த விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா? பகவன், நான் நிறைய கற்றுக்கொண்டேன் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அப்படி இல்லை. இந்த விஷயங்கள் எனக்கு தெரிந்த விஷயங்கள் மிகவும் சொல்ப அளவாகவே இருக்கிறது. இதற்கு உங்கள் கேள்விகளுக்கு எனக்கு பதில் தெரியவில்லை. தயவு செய்து கற்றுக் கொடுங்கள். என் அருமை புத்திரனே, கண்டிப்பாக நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். களிமண்ணை பற்றி அறிவு இருந்தால் களிமண்ணால் செய்யப்பட்ட எல்லா பொருட்களின் அறிவும் தெரிந்துவிடும். பொருட்களாக மாற்றப்பட்ட விஷயம் வெறும் நாமம் மட்டுமே, பெயர் மட்டுமே. களிமண்ணே உண்மை பொருள். தங்கம் என்ற ஒரு பொருளின் அறிவு ஏற்பட்டுவிட்டால் தங்கத்தால் செய்யப்பட்ட எல்லா பொருட்களின் அறிவு கிடைத்துவிடும். தங்கம்தான் அங்கே உண்மை பொருள். மற்ற பொருட்கள் எல்லாம் நாமம் மாற்றுமே. இரும்பினால் செய்யப்பட்ட நகவெற்றி அதை தெரிந்துவிட்டால் இரும்பினால் செய்யப்பட்ட எல்லா பொருட்களின் அறிவு கிடைத்துவிடும். பண்டங்களால் மாற்றப்பட்டதெல்லாம் வெறும் பெயர் மட்டுமே. இரும்பு மட்டும்தான் அங்கே உண்மை. ஓ சௌமியா, இதை பற்றி தான் நான் உன்னை கேட்கேன். யதா சௌம்யேகேன ஸ்பிண்டேன சர்வம் ரண்மயம் விஜ்ஞாதகம் ஸ்யாத்
வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம். முக்கியமான விஷயம். இதனை நிலைநாட்ட அவர் எடுத்துக்கொண்ட நடைமுறை உதாரணங்கள் மிகவும் சிறப்பானது, தெளிவாக புரியும் வண்ணம் அமைந்துள்ளது. ரிஷி நாரதரே, நீங்கள் அனைத்து அபரா வித்யாவையிலும் சிறந்து விளங்கினீர்கள். எதற்காக மறுபடியும் குருவிடம் சென்றீர்கள்? அதை அறியும் ஆவலில் உள்ளேன். நாராயண நாராயண. நானோ திரிலோக சஞ்சாரி, எல்லா உலகங்களிலும் சுற்றுபவன். சுரா ஏர்வேஸ், ஏர் அசுரா போன்ற எல்லா ஏர்நிலைகளும் எனக்கு பிளாட்டினம் கார்டு உள்ளது. ஆனால் என்னதான் ஊர் சுற்றினாலும் எனக்கு மனசு சுகமாக இருக்கிறது. ஒரு விஷயத்தில் நிறைவில்லாத தன்மை இருக்கிறது. அந்த சோகத்தை சொல்லப்போனால் நாராயண நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தும் என்னால் அந்த சோகத்திலிருந்து திரும்பி வெளியே வர முடியவில்லை. அதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? பகவன் நாராயண, நான் சோகத்திலிருந்து என்னை விடுவீங்கள். நாரதரே, நான் சொல்லிக் கொடுக்கிறேன். ஆனால் முதலில் தாங்கள் இதுவரை என்ன கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை விளக்கமாக சொல்லுங்கள், கேட்போம். நான் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வவேதம், 5வதாக வரலாறு, புராணங்கள் மற்றும் இலக்கணம், இறுதி சடங்குகள், மேலும் இலக்கணம், கணிதம், சகுன சாஸ்திரம், நிலத்தடி வளங்கள் அறிவியல், தர்க்கம், தர்மசாஸ்திரம், ஜோதிடம், மேத அறிவு, அறிவியல் கூறுகள், வில்வித்தை, வானியல், பாம்புகள் தொடர்பான அறிவு, பெரும் இசை, ஆக மொத்தம் கலைகள் 64 நான் அறிந்து கொண்டேனாக்கும். ஆனாலும் கடக்க முடியாத ஒரு சோகத்தில் தவிக்கிறேன். அதற்கு வழிகூறுகள் ஐயா. நாரதரே, நீங்கள் அறிந்தது எல்லாம் நாம ரூபம் மட்டுமே. நாமம் மட்டுமே அறிந்திருக்கிறீர்கள். சோகத்தை கடக்கும் வித்யையை நீங்கள் இன்னும் அறியவில்லை. நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அடேங்கப்பா, அபராவித்யா மீது கடுமையான விமர்சனமாக இருக்கே. தாங்கள் கற்ற அனைத்தையும் வெறும் நாமங்கள் என்று கூறிவிட்டார். தாங்கள் கற்ற அனைத்தையும் வெறும் நாமங்கள் என்று கூறிவிட்டார். தாங்கள் அறிந்த வகையில் ஏதாவது ஒன்றை மட்டுமே கற்பதுக்கு பல பல வருஷங்கள் ஆகும். ஆனால் நீங்களோ எல்லாம் எனக்கு தெரியும் என்று வேறு சொல்லுகிறீர்கள். உங்களிடம் இதுவரை என்ன, ஆனால் ஒன்று, உங்கள் குரு ரொம்ப கருணாமூர்த்தி. இதுவரை உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டு நான் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஒரு நல்ல கருணாமூர்த்தி, தயா சிந்து அவர். இது லைக் ஸ்வேதகேது